Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். மிளகாய் பஜ்ஜி வந்து நார்மலா செய்யறதை விட உள்ள வந்து மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்ய போறோம். டேஸ்ட் வந்து டிஃபரண்டா இருக்கும், சூப்பராவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிளகாய் பஜ்ஜி செய்ய 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன், ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கலக்கிக்கலாம். நம்ம நார்மலாக போண்டாக்கு போடுற பதத்துக்கு கலக்கிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கிக்கோங்க. பஜ்ஜி செய்ய மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உள்ள ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டேன். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை மல்லி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மசாலா ரெடி. அடுத்ததாக மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பஜ்ஜி செய்ய நான் இன்றைக்கி 6 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கோம்பை வந்து கட் பண்ண வேணாம், இதை அப்படியே விட்டுருங்க. சென்டரில் மட்டும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக எல்லாமே எடுத்துருங்க. கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை மிளகாய்க்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். மசாலாலாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டேன். இதே போல் எல்லா மிளகாயிலும் ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். எல்லா மிளகாயிலையும் இந்த மாதிரி மசாலா போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஒவ்வொரு மிளகாயை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவில் சேர்த்து நனைச்சி உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் வந்து காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் மிளகாய் எடுத்து டிப் பண்ணி போட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக நனைச்சிக்கோங்க. நனைச்சி இப்போ எண்ணெயில் போட்டுருங்க. வேகும் போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 சைடு வெந்த பிறகு மெதுவாக திருப்பி போடுங்க. ஏன்னா வந்துட்டு மேலே இருக்க மாவும் வேகணும், உள்ளே இருக்க மிளகாயும் வேகணும். நல்லா அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு எல்லா சைடும் ஈவனாக வேக வச்சுருங்க.
நல்லா வெந்த பிறகு கலர் பார்த்திங்கன்னா பொன்னிறமாகும். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. பஜ்ஜி எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.